தமிழ்நாட்டில் ஓரிரு நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. பல மாவட்டங்களில் நல்ல மழை பெய்து வருவதால் வெப்பம் தணிந்து பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் மிதமான மழை முதல் கனமழை பெய்து வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, கயத்தாறு, ஆலம்பட்டி, கழுகுமலை, எட்டயபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். மழை நீருடன் கழிவு நீரும் ஓடியதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மாநகராட்சி முன்னால மழை பெஞ்சு தண்ணியா கெட்டி கிடக்கு. காணாத குறைக்கு இந்த சாக்கடை வேற உடஞ்சி சேர்ந்து வருது. மக்களுக்கு நடமாட கொள்ள வழி இல்லை. பாட்டெல்லாம் உடஞ்சி கிடந்து ஆளுக்கு போவர ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாநகராட்சி கொஞ்சம் பார்த்து என்ன ஏதுன்னு பார்த்து பாருங்க. இல்லைன்னா அந்த பக்கம் மக்களுக்கு ரொம்ப இதா இருக்கு. அப்படியும் நாங்க பெரிய ஆஸ்பத்திரிக்கு போனா அங்கேயும் குழந்தைகள் வாழலாம் தண்ணியா கெட்டி கிடக்கு. போக வர எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆஸ்பத்திரிலையும் போய் கவனிக்க முடியல. அதனால சீக்கிரம் ஒரு நல்ல முடிவை எடுத்து இந்த இடத்துக்கு கொஞ்சம் சேஃப்டி பண்ணி வைங்க. இதேபோல் ராமேஸ்வரம் தீவு பகுதிகளான பேருந்து நிலையம், திட்டக்குடி, மேலவாசல், புதுரோடு உள்ளிட்ட பகுதிகளில் விட்டு கனமழை பெய்தது. கடந்த சில நாட்களாக வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் தற்போது பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழையால் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் குற்றாலம், ஐந்தருவி, மெயின் அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. மழையால் நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குளிப்பதற்கான தடை தொடர்கிறது. மேலும் திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார ஊர்களான குமாரபுரம், வீரபாண்டியப்பட்டினம், அடைக்கலாபுரம், காயல்பட்டினம் உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.